அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான மதங்களில் பல்வேறு விதமான தெய்வங்களில் எந்த தெய்வத்திற்கு எந்த மதத்திற்கு அதீதமான சக்தி உண்டு? கேட்ட வரம் உடனே தரவும் அதீத செல்வமும் அதிகாரமும் புகழும் எந்த மதத்தில் இருக்கக்கூடிய கடவுள் உடனே அருள் புரியக்கூடிய வல்லமை இருக்குது? இந்து மதத்தில் இருக்கா, கிறிஸ்துவ மதத்தில் இருக்கா, இஸ்லாமிய மதத்தில் இருக்கா, இல்லை புத்த மதத்தில் இருக்கா, இல்லை வேற ஏதாவது மதத்தில் மனிதனுக்கு தேவையான அதீதமான வளர்ச்சி தரக்கூடிய சக்தி இருக்கா? நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்விமணி. எந்த மதத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு சக்தி அதிகம், எவ்வாறு வழிபட வேண்டும், நாம் நினைத்ததை மிக விரைவில் தரக்கூடிய கடவுளை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ இருக்கக்கூடிய வருடத்தில் உலகத்திலே மிகப்பெரிய கோடீஸ்வரன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எலான் மஸ்க் அப்படின்னு சொல்லலாம். இவர் எந்த மதத்தவர் சேர்ந்தவர் அப்படின்னா கிறிஸ்துவ மதத்தவர் சேர்ந்தவர். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலும் எந்த நாட்டினுடைய பண மதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குவைத், அரேபிய நாடு. இந்த நாடு இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுது. உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களில் அதிகமான மக்கள் பின்பற்றக்கூடிய மதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலே மக்கள் தொகை அதிகம் கொண்ட நாடு இந்தியா அல்லது சைனா. இதில் சைனா கடைப்பிடிக்கக்கூடிய மதம் புத்த மதம். அடுத்தது இந்தியா. உலகிலே மிகவும் பழமையான ஒரு மதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்து மதம் அப்படின்னு வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. மற்ற மதத்தை காட்டிலும் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிய ஒரு மதம் அப்படின்னு இந்து மதத்தை சொல்கிறாங்க. மற்ற மதத்தில் இல்லாத குறிப்புகள் இந்து மதத்தில் இருக்குது. அதை கண்டுபிடித்து தான் வரலாற்று அறிஞர்கள் மிகவும் மிகவும் பழமையான ஒரு மதம் இந்து மதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த மதங்களில் எந்த மதத்தை நாம் பின்பற்ற வேண்டும்? ஒவ்வொரு மதத்திலும் நெறிகளை போதிக்கக்கூடிய மிகவும் புனிதமான நூல்கள் உண்டு. இஸ்லாமிய மதத்தில் குரான் அப்படின்னு ஒரு புனித நூல் உண்டு. கிறிஸ்துவ மதத்தில் பைபிள் அப்படின்னு ஒரு புனித நூல் உண்டு. இந்து மதத்தில் பகவத்கீதை அப்படின்னு ஒரு புனித நூல் உண்டு. இந்த ஒவ்வொரு புத்தகத்திலும் மக்களுக்கு என்ன விஷயங்கள் சொல்லித்தராங்க, இதில் எந்த புத்தகத்தை படித்தால் மனிதன் மிக வேகமாக முன்னேறுவான், எந்த புத்தகத்திற்கு மிகவும் சக்தி அதிகம்? பொதுவாக மனிதனுடைய வாழ்வாதாரத்துக்கும் வளர்ச்சிக்கும் மதம் தேவையா? ஒரு சிலர் தான் வாழ்வதற்காகவும் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காகவும் தன்னுடைய வளர்ச்சிக்காகவும் குறிப்பிட்ட சில மதங்கள் இருக்கக்கூடிய வழிமுறைகள், செயல்முறைகள், அதில் இருக்கக்கூடிய விதிமுறைகள் பிடித்தும் அவங்களுடைய தாய் மதத்தை விட்டு, அதாவது அவங்க அப்பா அம்மா இருக்கிற மதத்தை விட்டு அவங்களுக்கு பிடிச்ச மதத்திற்கு மதம் மாறுவார்கள். அது தவறில்லை, அது அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் எந்த மதத்தை பின்பற்றினால், எந்த கடவுளை வணங்கினால் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய சக்தியும் அழிவில்லாத புகழும் மிக உயர்ந்த அதிகாரமும் செல்வாக்கும் கிடைக்கும். அதற்கு முன்னாடி உலகிலே அசைக்க முடியாத, அழிக்க முடியாத மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். உலகத்தில் விலைக்கு வாங்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை வாங்கக்கூடிய அளவுக்கு செல்வம் வைத்திருப்பது மிகப்பெரிய பலமா? உலகத்தில் ஒரு நொடியில் அழிக்கக்கூடிய ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு மிகவும் சக்தி வாய்ந்த நாடா? உலகத்தில் அழிக்கக்கூடிய ஆயுதம் எதுவாக இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்தவும் மிகப்பெரிய பாதுகாப்பு அரணை கொண்ட ஒரு நாடு சக்தி வாய்ந்த ஒரு நாடா? உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த மூலையில் இருக்கக்கூடிய இடத்தை ஆக்கிரமிப்பு செய்யவும் அதிகாரம் செய்யும் அளவுக்கு அதிகாரம் கொண்ட ஒரு நபர் சக்தி வாய்ந்த ஒரு நபரா? இதில் எந்த ஒரு விஷயம் மிகவும் சக்தி வாய்ந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லா விஷயமே மாறக்கூடியது, முன்னேறக்கூடியது. அதாவது இப்போ இருக்கிற நிலையிலிருந்து இதை விட அட்வான்ஸான ஒரு நிலைக்கு மாறக்கூடிய தன்மை கொண்டது. ஒரு காலகட்டத்தில் அழிக்கவே முடியாத அசுரர்கள், சர்வதிகாரிகளாக இருந்திருக்காங்க. காலப்போக்கில் அவங்களும் மறைந்து அழிந்து போயிருக்காங்க. அதே போல் இப்போ இருக்கக்கூட மிகவும் வலிமை வாய்ந்த ஒரு விஷயமும் எதிர்காலத்தில் இல்லாமல் போக வாய்ப்பு அதிகம் உண்டு. அப்போ இப்போ இருக்கிற வலிமையான விஷயங்கள் எதுவுமே எதிர்காலத்தில் சக்தி இல்லாத ஒரு விஷயமாக கருதப்படுது. அப்போ மிகவும் சக்தி வாழ்ந்த விஷயம் எது? அந்த சக்தி வாழ்ந்த விஷயத்தை தரக்கூடிய மதம் எந்த மதம்? அறிவியல் ரீதியில் ஒரு விஷயத்தை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அந்த ஒரு விஷயம்தான் சக்தி, ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்சத்தில் மல்டி லெவல் யூனிவர்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இருந்தாலும் மனிதனுடைய அறிவுக்கு எட்டிய வலையில்
இந்த பிரபஞ்சத்தில் சூரிய குடும்பத்தில் பூமின்ற ஒரு இடத்துல தான் உயிரினங்கள் வாழ்ந்துட்டுருக்கு. இந்த உயிரினங்களில் பல கோடி விதங்கள் இருந்தாலும் மனித இனம் மட்டும்தான் பரிணாம வளர்ச்சி அடைந்து 6ஆம் அறிவை அடைந்து மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கான். அந்த மனிதன் தன்னை மேலும் வலிமையாக்கவும் மேலும் சக்தி படைத்தனாக மாற்றிக்கொள்வதற்கும் பல்வேறு விதமான கண்டுபிடிப்புகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறான். ஆனால் ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் மற்றொரு கண்டுபிடிப்புக்கு தோற்று தான் போகுது. அப்படி இருக்கும்போது மிகவும் வலிமையான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னதான் மிகப்பெரிய படை, மிகப்பெரிய அதிகாரம், மிகப்பெரிய புகழ், மிகப்பெரிய பணம் வைத்திருந்தாலும் இவை அனைத்திலும் காட்டிலும் மிகவும் வலிமையான ஒரு விஷயம் என்னன்னா மனிதனுடைய மன வலிமை. மன வலிமை உறுதியாக இருக்கவங்கிட்ட எவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை தகர்த்து விட்டு அந்த விஷயத்தை அடையக்கூடிய வல்லமை மன வலிமை உடையவனிடம் நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கு மன வலிமை என்பது மனிதனுடைய ஆன்மாவையும் மனிதனுடைய தன்னம்பிக்கையும் குறிக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும், எனக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய உயர்வையும் புகழையும் செல்வத்தையும் அதிகாரத்தையும் தரக்கூடிய விஷயம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனை சுற்றி தான் இருக்கும். அவனை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலுமே அவன் எண்ணியவாறு மிக உயர்ந்த நிலை அடையக்கூடிய விஷயங்கள் நிறைந்திருக்கும். அதே போல் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி அழிவையும் பின்னடையும் தரக்கூடிய ஒவ்வொரு விஷயம் எங்கே இருக்கும் பார்த்தோன்னா அதுவும் அவனை சுற்றி தான் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம யூடியூப்பில் வீடியோ போய் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கும். கல்வி சம்பந்தமான வீடியோவும் இருக்கும், பணம் சம்பாதிப்பதற்கான தகவலும் இருக்கும், நம்மளை சந்தோஷப்படுத்துவதற்கான நகைச்சுவையான வீடியோவும் இருக்கும், நமக்குள் இருக்கக்கூடிய சபலத்தையும் மோகத்தையும் தூண்டிவிடுவதற்கான வீடியோவும் இருக்கும். ஆனால் அதை நம்ம எதை பார்க்கணும், எதை பார்த்தா வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலையில் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க நாம் தான். அப்போ அது சூஸ் பண்ணக்கூடிய ஒரு எண்ணத்தையும் சிந்தனையும் தரக்கூடியது நம்முடைய மனம். அந்த மனம் வலிமையாக இருந்தால் மட்டுமே நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வீடியோவை கிளிக் பண்ணி நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி இல்லையா, உங்கள் மனம் வலிமையாக இல்லாமல் மிகவும் லேசாக வலிமை குறைந்திருந்தால் வாழ்க்கையில் நீங்கள் பின்னடைவு சந்திப்பதற்கான ஒரு வீடியோவை நீங்கள் பார்ப்பதற்கு உங்கள் மனம் தயாராக இருக்கும். உங்கள் கையில் காசு இருக்குது, கடைக்கு போகிறீங்க, வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தேவையான பேனா புத்தகத்தை வாங்குவீங்களா, அல்லது உங்களை அழிப்பதற்கான சிகரெட் ஆல்கஹால் நிறைந்த பொருட்களை வாங்குவீங்களா? முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தான். அந்த முடிவெடுக்கக்கூடிய மன வலிமை, மன உறுதி உங்களுக்கு இருக்கா அப்படின்னு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் எந்த மதத்தவரை சேர்ந்தவராகவும்னா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு மதத்தின் மீது அதீதமான விருப்பம் இருக்குது அப்படின்னே வச்சுக்கலாம். இப்போ உங்களுடைய ஆசை என்ன? நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும், திருமணம் செய்யணும், குழந்தைகள் பிறக்கணும், அவங்கள படிக்க வைக்கணும், நல்ல புகழ் செல்வாக்கு அதிகாரத்தை நீங்கள் அடையணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மதத்துக்குரிய கடவுளிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க. கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குறாருன்னே வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் அடைவதற்கு உங்கள் மனம் தயாராக இருக்கிறதா? உங்கள் மனம் வலிமையாக இருக்கிறதா? உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளுக்கான விஷயங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய வல்லமை, சக்தி உங்கள் மனதிற்கு, உங்கள் எண்ணத்திற்கு இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த பிரபஞ்சத்தில் எல்லோருக்குமே சமமான வாய்ப்பு கொடுக்கப்படும். உதாரணத்துக்கு பள்ளியில் 60 மாணவர்கள் ஒரே வகுப்பறையில் வைத்து தான் ஆசிரியர்கள் பாடம் சொல்லி தருவாங்க. ஆனால் அந்த 60 மாணவர்களும் முதல் மதிப்பெண் எடுப்பதே கிடையாது. யாராவது ஒருவர் மட்டுமே தான் முதல் மதிப்பெண்ணும், அவரை தவிர மற்றவர்கள் அனைவரும் குறைந்த மதிப்பெண்ணும் எடுத்துக்கொண்டே போய் பூஜ்ஜியமும் ஃபெயிலும் ஆகக்கூடிய மாணவர்களும் இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன? கடவுளாகிய ஆசிரியர் நம்மளுக்கு பாடம் கற்பிக்கும் போது, கடவுள் நமக்கு வாய்ப்புகளை அளிக்கும் போது, யார் ஒருவர் எண்ணத்தையும் சிந்தனையும் சிதற விடாமல் பாடத்தில் கவனம் செலுத்துகிறாரோ அவர் மட்டும்தான் அந்த பாடத்தில் முதல் மதிப்பெண் எடுப்பார்கள். அதே போல் வாழ்க்கையில் கடவுள் நம்மளுக்கு வாய்ப்புகளை அளிக்கும் போது, வரத்தை அளிக்கும் போது, நம்ம கேட்ட விஷயத்தை தரும்போது நம்முடைய எண்ணத்தையும் சிந்தனையும் சிதற விடாமல் நம்முடைய இலக்கை நோக்கி, லட்சியத்தை நோக்கி விடாமுயற்சியுடன் மன வலிமையுடன் முன்னேறும் போது நிச்சயமாக நாம் நினைத்ததை நினைத்தவாறே அடைய முடியும். அப்போ உலகத்தில் எந்த கடவுள் மிக சக்தி வாய்ந்தவர் அப்படின்னா எல்லா கடவுளுமே ஒன்று தான். எல்லா மதத்திலுமே மனிதன்கள் நல்ல நேர்மையான நெறிகளில் செல்ல வேண்டும் என போதிக்கிறாங்க.
குரானில் இருக்கக்கூடிய அமைப்பும் பைபிளில் இருக்கக்கூடிய அமைப்பும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே தான் இருக்கும். இந்த அதிகாரத்தில் இந்த வசனத்தில் ஒரு குறிப்பிட்ட வசனம் மனிதனை நெறிப்படுத்துவதற்காக குரான்லையும் பைபிளையும் சொல்லியிருப்பாங்க. இதே போல தான் பகவத்கீதையிலும் மக்களை நெறிப்படுத்துவதற்காக பல்வேறு விதமான போதனைகளும் வசனங்களும் இருக்கும். இவை அனைத்தும் மொழிகள் மாறுபடலாம், வடிவங்கள் மாறுபடலாம், உருவங்கள் மாறுபடலாம். ஆனால் இதனுடைய மைய கருத்து மனிதனுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதற்காகவும் மனிதனுடைய எண்ணத்தையும் மனநிலையும் ஒருநிலைப்படுத்துவதற்காகவும் மட்டுமே தவிர வேறு எந்த ஒரு தவறான பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக அல்ல. உலகத்தில் இருக்கக்கூடிய மதங்களில் எந்த மதத்தில் உங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனையும் ஒருநிலைப்படுத்துவதற்காக ஆக சிறந்த வழிகள் இருக்கோ, செயல்முறை இருக்கோ, அந்த மதமே உலகில் இருக்கக்கூடிய மதங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த மதம். அந்த மதத்தில் இருக்கக்கூடிய கடவுள் சொன்ன போதனைகளே மிகவும் சக்தி வாய்ந்த போதனையாகவும் மிக சக்தி வாய்ந்த கடவுளாகவும் கருதப்படுவார். யார் ஒருவர் தன்னுடைய எண்ணத்தையும் தன்னுடைய மனதையும் தன்னுடைய ஆன்மாவையும் உணர்கிறார்களோ, அடக்குகிறார்களோ, அதை வைத்து அவர்கள் எண்ணியவரை அடைகிறார்களோ, அவர்கள் மட்டுமே உலகில் மிக உயர்ந்த நிலையை அடைய முடியும். நீங்கள் எந்த மதத்தை ஒன்றாலும் பின்பற்றுங்க, அந்த மதத்தில் இருக்கக்கூடிய போதனைகள், செயல்முறைகள், வழிமுறைகள் உங்களுடைய எண்ணத்தை கட்டுப்படுத்துவதற்கு மிக சுலபமான வழிமுறைகள் இருந்துச்சுன்னா அந்த மதமே, அந்த கடவுளே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கடவுள். அது இந்து கடவுளாகவும் இருக்கலாம், இஸ்லாமிய கடவுளாகவும் இருக்கலாம், கிறிஸ்துவ கடவுளாகவும் இருக்கலாம், இல்லை புத்த மதத்த கடவுளாகவும் இருக்கலாம். எந்த கடவுளாகவும் இருந்தாலும் உங்கள் எண்ணத்தையும் உங்களுடைய மனதையும் கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்கள் நினைச்சவாறே அடைய முடியும். இந்த உலகில் மிக உயர்ந்த செல்வந்தராகவோ, மிக உயர்ந்த புகழிலோ, மிக பெரிய அதிகாரத்திலோ உங்களால் அமர முடியும். இந்த உலகில் விலை வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை வாங்கக்கூடிய பொருளாதாரம், செல்வம் உங்களால் ஈட்ட முடியும். அந்த அளவுக்கு உங்களுடைய எண்ணத்தையும் சிந்தனையும் கட்டுப்படுத்தி ஒருநிலைப்படுத்தும் போது உங்களுடைய அறிவாற்றல் அதீதமாக வளரும். உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் எந்த பயனும் இல்லை. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.